2040 தற்போதைய இயந்திர அறிவியலும் செயலிழக்க போது, அதுக்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது. அங்கே வந்து மின்சாரம் கிடையாது, மருத்துவமனை கிடையாது, மருந்துகள் கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது, இந்த போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது. இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம 2040க்கு அப்புறம் வாழ போகிறோம். அப்போ வந்து என்ன மாற்றம் நடக்கும், என்னென்ன மாற்றம்லாம் நடக்கும்னா, நம்ம இந்த நாய்களெல்லாம் வந்து வீட்டு செல்லப்பிராணியாக வளர்க்க மாட்டோம். ஏன்னா நாம் என்ன உணவு சாப்பிட்றோமோ அதைத்தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதான் உணவு கட்டுப்பாடு அடிப்படை. இப்போ நீங்கள் மது அருந்த மாட்டீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு மது கொடுக்கலாமா? நீங்கள் சிகரெட் பிடிக்க மாட்டீங்க, ஆனால் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. நீங்கள் எதை சரின்னு நினைக்கிறீங்களோ அதுதான் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது. மனுஷங்க வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது. நோய்களுக்கு காரணமே இந்த மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, உப்பு போட்டு சமைச்ச உணவு இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் மனிதர்களுக்கு நோய்கள் வருது. இன்றைக்கி அப்போ நம்ம அதெல்லாம் இன்றைக்கி ஏன் சாப்பிட்றோன்னா, மருத்துவர்கள் மீது இருக்கிற நம்பிக்கை, மருந்துகள் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கை. மருத்துவர்கள் நம்ம உடலில் நம்ம நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றோம். அதனால் நோய் வந்துச்சுன்னா அந்த மருத்துவர்கள் நம்மை பாதுகாத்து விடுவார்கள். மருந்து சாப்பிட்டா சரியாயிடும். அதனால் நம்ம வந்து தாராளமாக நோய்களை தருகிற உணவுகளை நீ கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிடு, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருத்துவர்கள் மீது மருந்துகள் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை தான் நம்ம கட்டுப்பாடற்ற உணவுகளுக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ எதிர்காலத்தில் வந்து 2040 இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. ஏன்னா இது வந்து அழிவை தருகிற ஒரு உலகம், இது ஒரு ஆபத்தான உலகம், இது இங்கே நம்ம நோய்களை தருகிற ஒரு உலகம். இங்கே நிம்மதியாக வாழ முடியாது, தெரிஞ்சு போச்சு நமக்கு. அதனால் நம்ம நிம்மதியான வாழ்க்கையை தேடி தான் நம்ம எல்லாருமே போகிறோம். எல்லாருக்கும் என்ன ஆசை? மகிழ்ச்சியாக வாழணுன்னு தான் ஆசை. நிம்மதியாக வாழணும், அமைதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணுன்னு தான் ஆசை. ஆனால் அந்த ஆசைகளுக்கு முரணாக இருக்கிறது, தடையாக இருக்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை. இது பிடிக்கல, மனுஷங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் அது ஃபெயிலியர் ஆகுது. இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபெயிலியர் ஆகி தான் ஆகும். இது வந்து இதிலேருந்து யாரும் தப்ப முடியாது. இது ஃபெயிலியர் ஆகிறது ஒரு இயற்கையான ஒரு பரிணாமம். இப்போ தான் மனுஷங்க முழுமையடைகிறாங்க. எதிர்காலத்தில் மனிதர்கள் எளிமையானவர்களாக ஆகும்போது இந்த மாதிரி கடினமான ஒரு உலகத்தை வைத்து பராமரிக்க முடியாது. அதனால் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது. அப்போ எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, மனுஷங்க வந்து இந்த மருந்து மாத்திரைகள்லாம் மருத்துவர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் உணவில் கட்டுப்பாடாக இருந்து நோய்கள் வராமல் பார்த்துக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து மருத்துவர்கள் மீது மருந்துகள் மீது வைக்கிற நம்பிக்கை தான் கண்ட உணவுகளையும் சாப்பிட்றதுக்கு காரணம். எதிர்காலத்தில் நீங்கள் அப்படியே சாப்பிட முடியாது. ஏன்னா எதிர்காலத்தில் மருந்துகள்லாம் கிடையாது. 2040 அப்புறம் மருந்து கிடையாது, மாத்திரைகள் கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது, மருத்துவமனைகள் கிடையாது, மருத்துவ படிப்பு, பள்ளிக்கூடம் எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது நோய்களுக்கு எதிராக மனிதர்கள் தங்களை எப்படி பாதுகாத்து கொள்வார்கள் என்றால், நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடாமல் ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு நோய்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். உணவு கட்டுப்பாடு எதிர்காலத்தில் கடைபிடி. அப்போ மனிதர்கள் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது. மாமிசம்லாம் நோய்களுக்கு காரணம். ஆனால் நாய் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாமிச உண்ணி, மாமிசத்தை சாப்பிடுகிற உயிரினம். அதுக்கு இல்லைன்னா உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை கொடுத்தா தான் அது சாப்பிடும். சோறுலாம் உப்பு போட்டு சமைச்சு கொடுத்தா, மாமிசம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்டா நாய் வளர்க்கலாம். அப்போ உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ட உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் வரும். அப்போ எதிர்காலத்தில் மனிதர்கள் நோய்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள உப்பு போட்டு சமைச்ச சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க, மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அதிலிருந்து இது போன்ற உணவு கட்டுப்பாடு மூலமாக மனிதர்கள் தங்களை நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆதலால் எதிர்காலத்தில் நாய்களை வளர்க்கும்போது நாய்களுக்கு தேவையான உணவுகளை மனிதர்களால் கொடுக்க முடியாது. நாய்கள் என்ன சாப்பிடும்? மாமிசம் சாப்பிடும், சோறு உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிடும், மாமிசம், மீன், பால் சாப்பிடும். இதெல்லாம் மனிதர்களே சாப்பிடக்கூடாது. அப்படிங்கும்போது நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதுதான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அந்த உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்க முடியும். நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதை நீங்கள் மது அருந்தக்கூடாதுன்னா மற்றவங்களுக்கு மதுபானத்தை கொடுக்கக்கூடாது. நீங்கள் சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னா மற்றவங்களுக்கும் அதை கொடுக்கக்கூடாது. அதுபோல் மற்றவங்கன்னா அது நாயாக இருக்கலாம், மனுஷங்களாகவும் இருக்கலாம். அப்போ நாய்களுக்காக நீங்கள் வந்து நாய்களுக்காக தான் நாங்கள் மாமிசம் போடுவோம், நாங்கள் மாமிசம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா உங்களால் அது சாப்பிடாமல் இருக்க முடியாது. நீங்கள் நாய்க்கு மாமிசத்தை கொடுத்தீங்கன்னா நீங்களும் அதை சாப்பிடுவீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல நோய் வரப்போகுது, சீக்கிரமாக செத்துவேன். அதனால் எதிர்காலத்தில் நாய்களை வளர்க்க முடியாது. வளர்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு உணவு கட்டுப்பாடு தான் எதிர்காலத்தில் மனிதனும் பாதுகாப்பாக வாழ்வதற்கான இருக்கிற ஒரே வாய்ப்பு உணவு கட்டுப்பாடு தான். உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போகும்போது மனிதர்களே மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, சோறு சாப்பிட மாட்டாங்க, உப்பை பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ நாய்களுக்கு உணவாக நாம் எதையுமே கொடுக்க முடியாது. ஆதலால் நாய்களை நாம் வளர்க்க முடியாது என்கிற ஒரு சூழல் எதிர்காலத்தில் வரப்போகுது. 2040 அப்புறம் மருத்துவமனை கிடையாது, மருந்துகள் கிடையாது. ரேபிஸ் நோயெல்லாம் நாய் கடிச்சுன்னா அதற்கு எதிராக மருந்து மாத்திரைகள் எதுவுமே 2040 அப்புறம் கிடைக்காது. அதனால் நாய்களை கிட்ட வச்சுக்கிறது ரொம்ப ஆபத்து. அதோட எச்சில் பட்டால் கூட
அது மிகவும் ஆபத்து. அதனால் நாயை கிட்டேயே வச்சுக்கூடாது. பிற உயிரினங்களையே நம்ம ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடாது. நாய் மட்டும் கிடையாது, வேறு எந்த உயிரினத்தையும் கொஞ்சிறது எதுவுமே வந்து ஒருவேளை தாவர உண்ணிகளை நம்ம வந்து ஒரு ஆட்டை கொஞ்சலாம், ஒரு ஆட்டுக்குட்டியை கொஞ்சலாம். அது அதோட உமிழ்நீரோ அது கடித்தாலோ அது கடிக்காது, பெரும்பாலும் அது முட்டை தான் செய்யும். அதுவும் ஆபத்து தான். முட்டுகிற ஆடுகளை வளர்க்கக்கூடாது. அல்லது நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு தாவர உண்ணியை நீங்கள் வளர்க்கலாம். அந்த மாமிச உண்ணி தான் ரொம்ப ஆபத்தானது. அது கடிச்சினாலோ சரி, அதோட எச்சில் பட்டாலோ ரொம்ப ஆபத்தானது. ஒரு பூனை கடித்தாலும் ஆபத்து. அதனால் செல்ல பிராணிகளாக எதிர்காலத்தில் மனிதர்கள் ரொம்ப நெருங்கி பழக மாட்டாங்க, பிற உயிரினங்களை நெருங்கி பழக மாட்டாங்க. இன்றைக்கி மருந்து மாத்திரை இருக்குது, நாய்களுக்கு எதிராக தடுப்பூசி இருக்குது, அதனால தான் நம்ம நாயை கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதுவே பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நாய்களை யாரும் கொஞ்ச மாட்டாங்க, தூக்கி வச்சு கொஞ்ச மாட்டாங்க. எல்லாம் தெரு நாய்களாக இருக்கும். மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் தடுப்பூசி இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி தடுப்பூசி இருக்குது, வீட்டுக்கு வீடு எல்லா நாய்களுக்கும் தடுப்பூசி போட்டாங்க. அதனால் அது நக்கினாலும் சரி, அது கடித்தாலும் சரி, நமக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அதை போட்டு கொஞ்சுறாங்க. எதிர்காலத்தில் உங்களுக்கு தடுப்பூசி கிடைக்காது. அதுபோல் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சா தான் மனித இனம் உயிர் பிழைக்க முடியும். அப்போ உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க போகிறாங்க. அதனால் மாமிச உண்ணிகளான இந்த நாய்கள், பூனைகள் இவைகளுக்கு தேவையான உணவுகளை மனுஷங்களால் கொடுக்க முடியாது. மனுஷங்க சாப்பிட்ற காய்கறிகள், பழங்களை அவைகள் சாப்பிடாது. அதனால் அவைகள் சாப்பிடுகிற உணவுகளையும் மனுஷங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் மாமிச உண்ணிகளை எதிர்காலத்தில் மனிதர்கள் வளர்க்க மாட்டார்கள். மீறி வளர்ப்பது மனிதர்களுக்கே ஆபத்து. ஒரு நாய் கடிச்சதுன்னா ரேபிஸ் வைரஸ் அதில் இருக்குது, அதுக்கு மருந்து மாத்திரைகளே இல்லை, இன்றைக்கே இல்லை. எதிர்காலத்தில் எந்தவித மருந்து மாத்திரைகளும் இல்லாத எதிர்காலத்தில் அப்போ நாய்களை வந்து நம்ம வந்து ரொம்ப தூரமாக தான் வச்சுருக்கணும். நாய்கள், பூனைகள் எதாக இருந்தாலும் தூரமாக தான் வச்சுருக்கணும். மாமிச உண்ணியெல்லாம் கிட்ட வச்சுக்கக்கூடாது. அப்போ எதிர்காலத்தில் நம்ம நாயை வளர்க்க மாட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாய்களுக்கு நம்மளால் உணவு கொடுக்க முடியாது. நாம் சாப்பிட்ற உணவு வேறு, அவைகள் சாப்பிடுகிற உணவு வேறு. அப்போ நாம் எதை செல்ல பிராணிகளாக வளர்ப்போம் அப்படின்னா, பழங்களை சாப்பிடுகிற, காய்கறிகளை சாப்பிடுகிற தாவர உண்ணிகளைத்தான் நாம் செல்ல பிராணிகளாக வளர்ப்போம். கிளி வந்து தாவர உண்ணி, கிளி வந்து பழங்களை சாப்பிடும், அது வந்து புழுக்களை சாப்பிடாது, மாமிசத்தை சாப்பிடாது. அதனால் கிளியை நம்ம வளர்க்கலாம். மைனா புழுக்களை சாப்பிடுன்னு நினைக்கிறேன். அப்போ மைனாவை நம்ம வளர்க்கக்கூடாது. எந்த உயிரினம் தாவர உண்ணியோ அதைத்தான் நம்ம செல்ல பிராணியாக வளர்க்கணும். மற்றபடி நமக்கும் அதுக்கும் ஒரு உணவு கட்டுப்பாட்டில் அவைகளுடைய உணவும் நம்மளுடைய உணவும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அதைத்தான் மனிதர்கள் செல்ல பிராணிகளாக எதிர்காலத்தில் வளர்ப்பாங்க. முரணான உணவு பழக்கம் உடைய உயிரினங்களை மனிதர்கள் வளர்க்கக்கூடாது. வளர்த்தா மனுஷங்க உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. அதனால் வந்து மனிதர்கள் என்ன சாப்பிடுவாங்களோ அதை சாப்பிடுகிற உயிரினத்தை தான் மனுஷங்க வளர்ப்பாங்க. மனுஷங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் பிற உயிரினங்களுக்கும் கொடுப்பாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு சைவ உணவு சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து தனது நாய்க்கு மாமிசத்தை போட மாட்டாங்க. மாமிசம் சாப்பிடுகிற மனுஷங்க தான் மாமிசத்தை நாய்களுக்கு போடுவாங்க, பூனைக்கு வைப்பாங்க. அப்போ எதிர்காலத்தில் மனுஷங்க மாமிசமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து தான் ஆகணும். அப்போ தான் அவங்கள நோய் இல்லாமல் வாழ முடியும். நோய்கள் வருவதற்கு முன்பே அவர்கள் நோய்களை தடுக்கிற முயற்சியில் இனிமே வருகிற பிள்ளைகள் ஈடுபடுவார்கள். இனிமே பிறக்கிற பிள்ளைகள்லாம் ஈடுபடுவாங்க. அப்படி இருக்கும்போது மாமிசம், சோறு, பூரி, உப்பு போட்டு சமைச்ச உணவு இதெல்லாம் நோய்களை தரக்கூடியது. அதனால் இதெல்லாம் மனுஷங்க சாப்பிட மாட்டாங்க. ஆதலால் தாங்கள் சாப்பிடாத ஒரு உணவாக வைத்திருக்கிற இந்த நாய்களையோ பூனைகளையோ மனுஷங்க வளர்க்க மாட்டாங்க. பல வகையிலையும் இது ஆபத்து இந்த நாய்களும். அதனால் எதிர்காலத்தில் மனிதர்களோடு இந்த நாய்களோ பூனைகளோ வாழாது. மனிதர்கள் செல்லப்பிராணியாக வளர்க்கக்கூடியது எதுனா இந்த தாவர உண்ணிகளை மட்டும்தான் மனுஷங்க செல்லப்பிராணியாக வளர்ப்பாங்க. மற்றவைகள் அப்போ நாய்கள் வந்து எங்கே போய்டும்? அப்போ இருக்கிற நாய்கள்லாம் எங்கே போகுது? அப்போ அவைகள்லாம் தனியாக வாழ ஆரம்பிச்சிருமா? தனியாக வாழ்ந்தால் அவைகள் மனிதர்களுக்கு எதிராக மாறும், மனிதர்களையே கடிக்க ஆரம்பிச்சிரும். கூட்டமாக தான் நாய்களை பார்த்திங்கன்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற நம்ம வளர்க்குற நாய் வந்து கைவிடப்பட்ட நாய்கள் ஊருக்கு வெளியில் கூட்டமாக தான் இருக்கும். நாய்களோட இயல்பே கூட்டமாக அலைகிறது தான். வேட்டையாடுவதற்கு அதான் வசதியாக இருக்கும். தனியாக போய் ஒரு நாய் வேட்டையாட முடியாது, கூட்டமாக போனால் ஈஸியாக வேட்டையாடும். அதனால் நாய்கள் வந்து எதிர்காலத்தில் மனுஷங்க கூட வாழாது. அப்படின்னா அதை நீங்கள் தனித்து விட்டீர்கள் என்றால் அது கூட்டமாக வாழும்போது அது மனிதர்களையே வேட்டையாட ஆரம்பிக்கும். குழந்தைகளை வேட்டையாடுறது ஈஸி. அதனால் எதிர்காலத்தில் இந்த நாய்கள், இன்றைக்கி விசுவாசமாக தெரிகிற இந்த நாய்கள் எதிர்காலத்தில் மனிதர்களால் புறக்கணிக்கப்படும் போது அதே நாய்கள் மனிதர்களுக்கு எதிரிகளாக மாறிவிடும், மனிதர்களை வேட்டையாட துணிந்துவிடும். அப்போ என்ன பண்ணணும்னா தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மனிதர்கள் இந்த நாய்களை வேட்டையாடி விடுவார்கள். தற்பாதுகாப்பிற்காக இந்த நாய்களை எதிர்காலத்தில் மனிதர்கள் வேட்டையாட தொடங்கி விடுவார்கள் என்பதுதான் எனது யூகம். ஆமாம்,
நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். மனுஷங்களே கொல்லலாம். ஒரு மனுஷன் நம்மளை கொல்ல வரான் அப்படின்னா நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம அவரை கொல்லலாம் அப்படிங்கிறது தான் சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் தற்பாதுகாப்புக்காக உங்களை கொல்ல வருகிற ஒரு நாய்களை நீங்கள் கொல்லத்தான் செய்வீர்கள். நீங்கள் அதுக்கு வீட்டில் அடைக்கலம் கொடுக்க முடியாது. உங்கள் உணவு வேறு, அதோட உணவு வேறையாக இருக்குது. உணவு கட்டுப்பாடை கடைப்பிடித்தால் தான் உயிரோடு மனிதனை வாழும். அப்படிங்கும்போது இந்த உணவு கட்டுப்பாடு இந்த நாய்களுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை இல்லாமல் செய்துவிடும். பூனைகள் வந்து காட்டு பூனைகளாக இருக்கும். அவைகளால் நமக்கு ஆபத்து கிடையாது. ஒரு பூனை வந்து மனுஷங்களை வேட்டையாடலாம் வராது. அது மனுஷங்களை பார்த்தா பயந்து தான் ஓடும். ஆனால் காட்டு பூனைகளாக இருக்கும். நம்மக்கிட்ட அது வாழாது. அது காடுகளில் சுற்றி வாழக்கூடிய ஒரு உயிரினமாக பூனை இருக்கும். அதை நெருங்கி வாழ்கிறதும் நம்ம தப்பு, கடினம். ஒரு பூனையை கூட கடிச்சிடும். செல்லப்பிராணிகளாக வாழும்போது தான் நம்மளை அதை பாதுகாத்துக்கலாம். அதனால் பூனை கூட மனுஷங்களை நெருங்கி வாழாது எதிர்காலத்தில். நம்ம மாமிச உண்ணிகளை என்றைக்குமே நம்ம வந்து கொஞ்சக்கூடாது. ஏன்னா மாமிச உண்ணிகளோட உணவே நாம தான், தாவர உண்ணிகள் தான். ஆடு மாடு மனுஷங்க இவங்கெல்லாம் தாவர உண்ணிகள். நாய்கள்லாம் மாமிச உண்ணி. அவைகளோட உணவு பட்டியலில் நாமளே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பூனைகளோட உணவு பட்டியலில் நாமளும் இருக்கிறோம். பூனைகளும் மனுஷங்களை சாப்பிடும். உருவத்தில் பெருசுங்கிறதுனால நம்மளை ஒட்டு வைக்குது. ஆனால் இப்போ புலி பார்த்திங்கன்னா நம்மளை விட பெருசு, அதுவும் பூனை குடும்பத்தை சார்ந்தது தான். அப்போ நம்ம சின்னதாக இருக்கும்போது அது நம்மளை வேட்டையாடிடுது. அதனால் வந்து மாமிச உண்ணிகளோட உணவே நாம தான். அப்படிங்கும்போது அவைகளை போய் நம்ம வளர்க்கலாமா? அவைகளை போய் நம்ம கொஞ்சலாமா? கொஞ்சக்கூடாது. அது தப்பு. அப்போ நாம் தாவர உண்ணிகளை தான் நம்ம செல்லப்பிராணியாக வளர்க்கணும். எதிர்காலத்தில் அதான் நடக்க போகுது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நம்பவே முடியல. இப்படிலாம் நடக்குமான்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதான் நடக்க போகுது எதிர்காலத்தில்.